திருச்சிற்றம்பலம். இந்த ஜாதகம் பார்த்துட்டீங்கன்னா வேலைக்கு போய் அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கின ஜாதகம், மிக உயர்ந்த பதவியில போய் கோடீஸ்வரரான ஜாதகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகம். இது எப்படி அப்படிங்கிறது உங்க ஜாதகம் இருந்தாலும் நீங்க பாருங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். கடக லக்னத்துல பிறந்தவர் அவர். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு. கடக லக்ன எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி வலுப்பெற்று இருக்கணும். இவருக்கு லக்னாதிபதி சந்திரன், அவரே அவருடைய ஸ்தானத்துல பலமா ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அதே போல 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியோட சேர்ந்து லக்னாதிபதி நிற்கிறார். இது மிகப்பெரிய யோகம். நான் தான் வாங்கிட்டு வந்த முற்பிரிவினுடைய புண்ணிய கணக்கு அவருக்கு இருக்கு. அதே போல 2ஆம் அதிபதி பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாயிருக்கார். அடுத்தது பாருங்க, இத்தனை கிரகங்கள் லக்னாதிபதி உச்சமாகுது, ஆட்சி பலம் பெற்றிருக்குது, பாக்கியஸ்தானாதிபதி உச்சமாயிருந்தாலும் டக்குன்னு மேல போகணும் அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டம் வேணும். எவ்வளவுதான் ஜாதகம் பலமாக அதிர்ஷ்டம் வேணும். அப்ப அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 11ஆம் அதிபதி லாபஸ்தானாதிபதி உச்சத்துல இருக்காரு. அப்போ ஒரு ஜாதகத்துல ஒருத்தர் சின்ன வேலையில இருந்தாலும் கூட பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் தனாதிபதியும் லக்னாதிபதியும் வலுப்பெறணும். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா பாக்கியாதிபதி அதே போல லாபஸ்தானாதிபதியும் உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் எந்த வேலைக்கு போனாலும் சிறிய நாட்களிலே மிகப்பெரிய உச்சத்தையும் உயரத்தையும் தொடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். இந்த ஜாதகம் என்னோட கிளைண்டுடைய ஜாதகம். இவர் இந்த கம்பெனில ஒரு சின்ன வேலைக்கு போய் இப்போ மிகப்பெரிய பதவி புகழ் இதெல்லாம் அடைஞ்சு அந்த கம்பெனியே விலைக்கு வாங்கி ஒரு 2-3 கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பு இதுதான். உங்க ஜாதகத்திலையும் இது போல அமைப்புகள் இருந்தா கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்தாலும் லக்னாதிபதி வலுவா இருக்கணும், 5ஆம் அதிபதி ஆட்சியை உச்சமா பெற்றிருக்கணும், லாபஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கலாம், பாக்கியாதிபதி ஆட்சியை உச்சம் பெற்றிருந்து நல்ல பலமான இந்த கூட்டணி கிரகங்களுடைய சேர்க்கைகள் ஏதாவது உங்க ஜாதகத்தில் இருந்தாலும் நீங்களும் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். திருச்சிற்றம்பலம். இந்த ஜாதகம் பார்த்துட்டீங்கன்னா வேலைக்கு போய் அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கின ஜாதகம், மிக உயர்ந்த பதவியில போய் கோடீஸ்வரரான ஜாதகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகம். இது எப்படி அப்படிங்கிறது உங்க ஜாதகம் இருந்தாலும் நீங்க பாருங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். கடக லக்னத்துல பிறந்தவர் அவர். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு. கடக லக்ன எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி வலுப்பெற்று இருக்கணும். இவருக்கு லக்னாதிபதி சந்திரன், அவரே அவருடைய ஸ்தானத்துல பலமா ஆட்சி பலம் பெற்று இருக்கார். அதே போல 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதியோட சேர்ந்து லக்னாதிபதி நிற்கிறார். இது மிகப்பெரிய யோகம். நான் தான் வாங்கிட்டு வந்த முற்பிரிவினுடைய புண்ணிய கணக்கு அவருக்கு இருக்கு. அதே போல 2ஆம் அதிபதி பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சமாயிருக்கார். அடுத்தது பாருங்க, இத்தனை கிரகங்கள் லக்னாதிபதி உச்சமாகுது, ஆட்சி பலம் பெற்றிருக்குது, பாக்கியஸ்தானாதிபதி உச்சமாயிருந்தாலும்